என் பேர் ஜெயபாரதி. நான் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் கேரியர் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். இவங்க மோகனா. இவங்களுக்கு நான் டீப் பல்ஸ் மூலிமா இவங்களுக்கு எந்த மூலமும் தெரியலை அப்படிங்கிறத செக் பண்ணி அவங்களுக்கு நீடல் கொடுக்க போகிறேன். இவங்களுக்கு காற்று மூலகமும் நீர் மூலகமும் சரியா தெரியல. அதனால காற்று மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியான LU5ல இவங்களுக்கு நான் நீடில் பண்ண போறேன். இப்போ ஒரு செகண்ட் ஆயிட்டதுனால காற்று மூலகம் நீர் மூலகம் ரெண்டுலையுமே அதனோட சக்தி ஓட்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதை இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். காற்று மூலகமும் நீர் மூலகமும் ஆக்டிவேட் ஆயிருச்சு. இதுல இருந்து நாம் தேர்ந்தெடுத்து கொடுத்த புள்ளி சரியானது தான் என்கிறது தீர்மானமாகுது. இப்போ ஒரு செகண்ட் ஆயிட்டதுனால இந்த நீடலை நம்ம வந்து எடுத்துடலாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. நன்றி, வணக்கம். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம எனர்ஜி ஹீலிங் பண்ண போகிறோம். எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறது நம்ம ஆறாவில் இருக்கிற பிராண கழிவுகளை நீக்கிறதும் நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களோட இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதும் தான் எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறது. இதனோட முழு ப்ராசஸ் வந்து 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆனால் இது ஒரு டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால இந்த ப்ராசஸை நம்ம சுருக்கமாக செஞ்சு காட்ட போகிறோம். இதுக்கான முழு தகுதி அப்படிங்கிறது நம்ம முறையாக தியானம் பண்ணி நம்மளோட ஆறாவை 10லேருந்து 15 அடி வரைக்கும் பிரித்து வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம பிரபஞ்ச சக்தியை தான் உள்வாங்கி அதன் மூலியமாக தான் நம்ம வந்து இவங்களுக்கு ஹீலிங் பண்ண போகிறோம். நாம் அங்கே வந்து வெறும் ஒரு டூலாக மட்டும்தான் இருக்கிறோம். பிரபஞ்ச சக்தி தான் வந்து இதை ஹீல் பண்ணது. இப்போ ஹீலிங் மெத்தடை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இவங்களோட பிராண கழிவுல முழுசா களைச்சு விடணும். இதை நாம 3 முறை பண்ணணும். அதுக்கு பின்னாடி ரேக்கி குறியீடு மூலமா பிராண கழிவுல இருக்கிற குறியீடை இவங்களுக்கு வந்து போடணும். ரெண்டு கையில கொண்டும் இவங்களோட பிராண உடல்ல இருக்கிற கழிவுகளை நம்ம இழுத்து உங்க பாதம் வழியா வெளியே எடுத்து தள்ளணும். இந்த இடத்துல உப்பு தண்ணி கரைசல் வச்சுக்கலாம், அல்லது மிஸ்டிக் ஃபயர் ஒன்று உருவாக்கி வச்சுட்டு அதுல இந்த இவங்களோட பிராண கழிவை இழுத்து தள்ளணும். இவங்களுக்கு இப்ப சக்தி ஊட்டும் குறியீடுகள் போட்டு இவங்க பிராண உடலுக்கு சக்தி ஊட்டணும். உங்களோட 7 சக்கரங்களுக்கும் நாம பிராணசக்தியை கொடுக்கணும். இப்போ ஹீலிங் வந்து முடிஞ்சிருச்சு.
இந்த பேஷண்ட் வந்து முதல்ல வரும்போது இருந்ததுக்கும் இவங்க இப்போ இந்த ஹீலிங் பண்ண பின்னாடி இவங்களோட உடல் தொந்தரவு, மன தொந்தரவு இது எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சு இவங்க ஒரு புத்துணர்ச்சியை வந்து இவங்களே உணருவாங்க. இதுதான் எனர்ஜி ஹீலிங்கிறது. நன்றி, வணக்கம்.